தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி பட்ஜெட் டே, அதாவது 1/2/2024 ப்ரீ பட்ஜெட் டே, பிஜேபியோட லாஸ்ட்டு பட்ஜெட் டே. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் எதோ எதிர்பார்த்தோம், மார்க்கெட்டு கீழே வரும், மேலே போகும், வாலடைல் இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் மார்க்கெட்டு மேலேயும் போச்சு, கீழேயும் போச்சு. ஆனால் நம்மளோட இண்டிகேட்டர் வந்து நல்லபடியாக ஒர்க்கு ஆச்சு. அது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். நம்ம 5 மினிட்ஸில் வச்சு காட்டுறவங்களுக்கு. நிஃப்டி பார்த்தாலும் சரி, பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் சரி, மற்ற ஸ்கிரிப்ட் பார்த்தாலும் சரி, நமக்கு எதில் என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், எம்எஸ்டி iCore 2.0 நம்மளுடைய இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கணும். இன்வைட் ஒன்லிலேருந்து அதுக்கப்புறம் ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான் நம்மளுடைய செட்டிங்ஸ். ரீசெட் செட்டிங்ஸ் என்னவோ அது மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். எப்போதுமே அதை தான் பண்ணுவோம். இப்போ நான் மார்க்கெட்டை ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி மார்க்கெட் இன்றைக்கி காலைல ஓப்பன் ஆகிற மாதிரி செட் பண்ணுறேன். பார் ரீப்ளே பண்ண யூஸ் பண்ண இங்கே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், 1 நார்மல் ஸ்பீட்லேயே வைக்கிறேன். இப்போ நார்மல் ஸ்பீடில் வச்சுட்டு மார்க்கெட்டை ரன் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன உடனே நமக்கு என்னாச்சு, பை ஜோனு செல் ஜோனு ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ பை ஜோன் என்னது, 45,693. செல் ஜோன் வந்து 46,305. இது நிஃப்டி பேங்க் நிஃப்டியில். இப்போ மார்க்கெட்டு ஓப்பன் ஆன உடனே நேராக கீழே இங்கே வந்துச்சுன்னா 45,693, அதாவது 45,700 வந்து என்ட்ரி. அந்த 700 கால் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணலாம். இல்லை 200 பாயிண்ட் கீழே தள்ளி 45,500 கால் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணலாம். எப்போது மார்க்கெட்டு இங்கே வந்து டச் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணி எந்த அளவுக்கு மேலே போகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி. நேராக நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, டார்கெட்டு கொடுத்துருச்சு. நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. ஸோ ரெண்டில் ஒன்று தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். எஸ்எல் ஹிட் ஆகிற வரைக்கும். எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம ரிவர்சல் ட்ரேட் எடுத்து அன்றைக்கான லாஸை ரெக்கவர் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவோம். இப்போ என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். 2 தடவை நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. 2 தடவையும் நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக திருப்பி பாருங்கள், செல்லு வரைக்கும் போயிருக்கு. திருப்பி செல்லும் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செல்லை ட்ரேட் பண்ணக்கூடாது டிஃபால்ட்டு செட்டிங்ஸில். இல்லை நான் அக்ரெசிவ் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 2 சைடுமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தால் போதும். இந்த இடத்துல பாருங்கள், பேரிஷ் என்கல்ஃபிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 சைடுமே ட்ரேட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் போதும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுவே போதும், அதோடு நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், திருப்பியும் மார்க்கெட்டோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறேன் உங்கள் டைம் சேவ் பண்ணுறதுக்காக. இப்போ மார்க்கெட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ மார்க்கெட் முடிஞ்சோன்னு என்ன ஆகிருக்கு, பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. 3 டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. 6 டார்கெட் கொடுத்துருச்சு. அங்கே செல் ஆக்டிவேட் ஆச்சு. திருப்பி நமக்கு 3 டார்கெட்டு கொடுத்துருச்சு. இப்படி 3 டார்கெட் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் போங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பை செல் டார்கெட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் என்னேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை டார்கெட் உங்களுக்கு ஹிட் ஆகிருக்குன்னு சொல்லி. சரிங்களா, அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய செட்டிங்ஸு. சரி, இது வந்து பேங்க் நிஃப்டி காட்டுறீங்க சார், மற்றபடி நிஃப்டிலாம் காட்டுங்களேன் அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. இப்போ நிஃப்டிலையும் பார்த்துருவோம். இப்போ நிஃப்டி 50ல் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதே டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான் வைக்கிறேன். இன்றைக்கி நிஃப்டி 50 மாதிரி நமக்கு பக்கா என்ட்ரி வந்து சூப்பராக கிடச்சிருக்கு. இது மாதிரி நிறைய ட்ரிப் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஹை பாருங்கள், 21,832, 32.95. நமக்கு என்ட்ரி வந்து 833. அப்போ 5 பைசா கொஞ்சம் முன்னாடி ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. 21,658. என்ட்ரி வந்து 661. அப்போ எக்ஸாக்டாக பை ட்ரிகர் ஆகிட்டு டார்கெட் கொடுத்துருக்கு. கரெக்டாக செல்லு டு பை டு ஹாஃப் வரைக்கும் போயிருக்கு. அப்படியே வந்து மார்க்கெட்டு ரேஞ்ச் பவுண்ட்லேயே முடிச்சிட்டான். ஆனால் நமக்கு என்னென்னா சூப்பரான என்ட்ரி, சூப்பரான டார்கெட். 2 சைடுமே சொல்லி வச்ச மாதிரி இதுக்கு மேலேயும் நீங்கள் போகக்கூடாது, இதுக்கு கீழேயும் நீங்கள் போகக்கூடாது. அந்த மாதிரி இந்த 2 ஜோனுக்குள்ளேயே இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு முடிஞ்சிருச்சு. இதுதாங்க நம்மளுடைய இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலிட்டி. இது தான். விருப்பப்படுறவங்க உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இண்டிகேட்டரும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கிடைக்கும். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் எடுங்க. தேவையில்லாமல் கண்ட இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிவிட்டு உங்கள் கேபிட்டல் இழந்துட்டு நிற்காதீங்க. யாரை நம்பியும் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கொடுக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய அனைத்து நாட்களும் ப்ராஃபிட் தரக்கூடிய நாட்கள் அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.